சார் சொல்லுங்க அந்த படத்தை பத்தி. என்ன சொல்லணும்? நீங்க தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். நல்லா போயிட்டு இருக்கு. எங்க வேலையை நாங்க நீங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். நீங்க எடுத்துட்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். இதுக்கப்புறம் பப்ளிக் நீங்க மீடியா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. பிரஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியால இருந்து நல்லா போய் ரீச் ஆச்சு. இப்போ ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸும் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு தொடர்ந்து நல்லா ஓடிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லயும். இப்போ இங்கே சேலம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஆஸ்கார் சினிமாஸ் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நாங்கள் நிறைய இடங்கள் போய் தியேட்டர் விசிட் பண்ணோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த இடங்கள் அந்த லாஃப் மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிளாப் மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப டோட்டலி பெட்டர். இவங்க ரெண்டு பேருக்கு சூஸ் பண்ண என்ன ரீசன்? ஏன்னா வந்து லவ் கேரக்டர் பண்ணியிருக்கு, அது வந்து டிஃபரெண்டான கேரக்டர். இந்த மூவிக்கு அவங்க ரெண்டு பேருக்கு சூஸ் பண்ண என்ன ரீசன்? இல்லை, அது பெருசாக என்ன சொல்கிறது, எனக்கு கேட்டு இவங்களை பண்ண வைக்கணும்னு தோணுச்சு. போய் சொன்னேன், அவங்க ஓகேன்ட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா காரணம்லாம் எனக்கு தெரில. எழுதியாச்சு. அந்த கேரக்டருக்கு அவர்கிட்ட சொன்னால் அவருக்கு பிடிச்சிருச்சு. இவர்கிட்ட கேட்க கொஞ்சம் தயக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டாக காமிக்கணுமேனு சொல்லி கொஞ்சம் சங்கோஜமாக கேட்டேன். ஆனால் அவர் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி மெயின் ஃபேக்டர் வந்து நானும் விஜயகாந்த் ஃபேனு, அவரும் விஜயகாந்த் ஃபேனு. ஸோ அதில் மேபி எல்லாருமே, பட் எங்கள் ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஸோ அவரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முக்கியமாக அந்த பொட்டு வச்ச தங்க கூடம் சாங் வந்து அவர் பயங்கரமாக இதாக்கிடுச்சு. யாருங்க? கதை தாங்க. எந்த கதாநாயகனாக இருந்தால் என்ன, கதை தான். அதான் கொஞ்சம் வேற காமிக்கலாமேன்னு தான். அவருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட். இப்போ பார்க்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி தாராள பிரபுவில் ஒன்று எடுக்கிறாரு. ஸோ அவரு என்னென்னா தேடல்லே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நான் போனேன், ரெண்டு பேரும் இதாகிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குண்ணே. வெள்ளியிலேருந்து சனி இன்க்ரீஸ் ஆச்சு. சனிலேருந்து இன்னைக்கு ஞாயிறும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய மெயின் ஸ்க்ரீனுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதான் இல்லை, இண்டஸ்ட்ரியில் டாக் என்னன்னா நிறைய வந்து சினிமாவுக்கு கேரக்டர் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ போயிட்டு. ஏன்னா அதிகப்படியான லாஸ்ட் ஒரு 7 படம் பக்கம் அதுதானே. அது இப்போ படம் ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருது இல்லைன்னா, அதுக்கப்புறம் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். தினேஷ் சார், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, சைலண்டாக நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஏதாவது கேட்குறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிறைவான ஒரு படமாக இருக்குது. யாருக்குமே இப்போ ஹரிஷ்க்கும் சரி, எனக்கும் சரி, மற்ற நடித்த எல்லாருக்குமே சரி, டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்கன்னு இல்லாமல் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பெரிய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பேசாதவங்களாம் நிறைய பேசியிருந்தாங்க. அந்த எனர்ஜி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது நடக்குதுன்னா இதில் வந்து எல்லாருமே பங்கு பெற்று இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நமக்கு மட்டும் அது போல் அந்த எனர்ஜி எல்லாருமே படம் பார்க்குறவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் அதிகமாகணும். நிறைய இந்த மாதிரி நல்ல படங்கள் இன்னும் வரணும். தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர் தமிழ். இந்த படத்துக்கு அப்புறமா கெத்து தினேஷ். சமீபத்தில் வர படங்கள்ல 90s 80s வந்த பாடல்களை பயன்படுத்துறது ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கிளாப்ஸ் வாங்கினதுனாலவா, இல்லை இருக்கக்கூடிய கவிஞர்கள் அந்த மாதிரி பாடல்கள் எழுத புரியல அப்படிங்கிறது வாண்டடாக திணிக்கிறது வேறு சார். வாண்டடாக திணிக்கிறது வேறு. ஆனால் இப்போ டிஜிட்டல் இந்த 2016க்கு அப்புறம் பயங்கர டிஜிட்டலாக நம்ம மாறணும்ல. ஸோ அதுக்கப்புறம் மேபி தெரில அந்த லெஜெண்டு, அல்ட்ரா லெஜெண்டு அந்த மாதிரி எதனா இருக்கான்னு. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபுல்லாக கதை கூட தெரியாது. ஒரு 10 நிமிஷம் தான் கிட்ட பேசினார். பட் நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது தேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். எந்த இடத்துலையுமே வந்து திணிச்சா மாதிரி எதுவுமே இல்லைல்ல. அது அப்படியே ரொம்ப நேச்சுரலாக வருது. எல்லாருக்கும் சரி, பாட்டும் சரி. மெயினாக என்னன்னா, இவர் விஜயகாந்த் சார் ஃபேனு, அவர் விஜய் ஃபேன் நான் எழுதிட்டேன். ஸோ அவங்களுக்கு இப்போ நான் ஒரு 90s கிட்ஸு. எனக்கு அவங்க இந்த பாட்டு போட்டால் ஒரு தேட்டரில் எது நல்லா இருக்குன்னு தோணும்போது ஆப்வியஸாக விஜயகாந்த் சாருக்கு அந்த சாங்கு, விஜய் சாருக்கு இன்னொரு சாங்கு. ஸோ அது கதைக்கு தேவையில்லைன்னா அங்கே யூஸ் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. இல்லை, அது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இல்லை, அது நீங்கள் அந்த பர்டிகுலர் டேரக்டர் கேட்டால் அவங்களோட ரீசன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம படத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அது எல்லாருக்குமே அதான், வேலை பார்க்குற எல்லாருக்குமே அதான், ஒர்க் பண்ணுற எல்லா படமும் ஹிட் ஆகணும். இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு பக்கத்தில் இருக்குது எனக்கு. அட்டகத்தி ஒரு ஆரம்பித்த ஒரு இதில் இன்னும் அது முழுசாக நிறைவு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதில் அடுத்த ஒரு லெவலில் தமிழ் வந்து அட்டன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு
கெத்து அப்படின்னு என்ன சொன்னார். அன்பாக இருக்கிறதுனால அன்பும் கெத்து, அன்பாக இருந்தாலே கெத்து தான். ஐ விஷ் யூ சூப்பர் ஹரிஷ். எனக்கு ஆக்சுவலாக ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ப்ளூ சட்டை மாறனே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அது பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நன்றி சொல்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சொல்லணும். அதான் எல்லாருமே நல்லா பாசிட்டிவாக சொன்னாங்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரல. ஸோ அதான் சொல்லலை, மீடியா இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை வந்து இந்த 3 நாளில் இவ்வளோ ஆனதுக்கு ரீசனே நீங்கள் தான். நாங்கள் எங்கள் சைடில் என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட இப்போது சேலம் மாதிரி சேலத்தை தாண்டி எல்லா சைடும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்க்க வேண்டியது அது உங்களால் தான் முடியும். ஸோ அதுக்காக தான் தேடி தேடி நாங்கள் உங்ககிட்ட வரோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் இதை பார்க்கும். அவரும் நான் உங்களில் ஒருத்தராக தான் பார்க்குறேன். அவருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சந்தோஷம். எங்கள் வேலை கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடாப்ட் வந்து இல்லை, அவங்க எல்லாருக்குமே என்னன்னா லாங்குவேஜ் கரெக்டாக தெரியுது, எல்லாமே ப்ரொஃபஷனலு. நான் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சேன்னா அவங்க பண்ணிட போகிறாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் மலையாளம், பட் அவங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இதில் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் மட்டும்தான் புதுசு. மீது எல்லாருமே ஆல்ரெடி ஒவ்வொரு படம் இன்னொன்று எல்லாருக்குமே லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை. ஸோ நான் தமிழில் என்ன கம்யூனிகேட் பண்ணணும், என் கல்ச்சர் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களால ஈஸியாக இது பண்ண முடியுது. ஊர் தான் இப்போ அண்ணன் மெட்ராஸு, இப்போ சார் மெட்ராஸு, நான் திட்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். எனக்குன்னா இது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். திட்டக்குடியில் பாடியில் லைட்டாக ஸ்லாங்கு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அது நான் தெரியும், இந்த ஒரு வாரம் இதெல்லாம் வேலையை முடிச்சு தான் அதை பற்றிலாம் யோசிக்கணும். இன்றைக்கி என்னங்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு பேச முடியுது. அது ஆடியன்ஸ் தான் கடைசியாக சொல்லணும். அதை நான் சொல்ல எனக்கு இல்லை, இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்குது. இல்லைங்க, இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்குது. நான் முதல்ல எல்லாத்தையும் கரெக்டாக வேலை வாங்கினேன் நான். ஸோ அதனால் நீங்கள் உட்காந்துருக்காங்க, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு. அதான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு ஊர்க்கார பையனா ஒரு ரூரல் கேரக்டர் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. என்னுடைய லுக்கிலேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, கிரிக்கெட்டுன்னும் போது அதுக்கான அந்த போலிங் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஷூட் பண்ண இடம். இப்போ நம்ம சிட்டிலேயே நிறைய ஷூட் பண்ணதுக்கப்புறம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊரில் நடக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்வாயன்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் அந்த புது மக்களை போய் பார்க்குறதுக்கும் அந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. டேக்கா அந்த பையன் வரல, அவன் வரல. அதாவது அந்த விராட் கோலின்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவான் செவில்ல, அவன் தான், அந்த பையன் தான் ரொம்ப டேக் நிறைய. சரத்னு ஒரு பையன், அவன் நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், இதாக இருக்கும். அவன் தான். மற்றபடி என்ன சொல்லுவீங்களா, ப்ரொஃபஷனல்ஸுங்க. நம்ம ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. அவங்க ஒன்று நம்ம சொல்லிட்டா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஐயோ ஐயா ஐயா, சின்னதெல்லாம் இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நான் இப்போ பேசவே கூடாது. நான் யார் இப்போ என்ன ஏங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. யூடியூப்ல இருந்து எப்பயோ வெளில வந்தாச்சு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருசா ரிசீவ் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே ரொம்ப இன்னும் நம்ப முடியல கம்ப்ளீட்டா. தேங்க்யூ. புரியல. பெரிய ஹீரோஸ் கூட ஏதாச்சும் வாய்ப்பு வந்திருக்கா? இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்ல. வரணும்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் இல்ல. யாரு எல்லாரும் கூடயும் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். 1-2 படம் பண்ணிட்டு போவேன். எல்லாரும் கூடயும் பண்ணணும், நிறைய படம் பண்ணுவேன். நடிகர் எனக்கு பிடிச்ச எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் வேற வேற ரீசனுக்காக பிடிக்கும். எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நாங்கள் எல்லோரும் ட்ரீம் பண்ணோம். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அது இப்போ நடந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் தமிழ் திருப்பி வரேன். ஸோ இன்னும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. என்னோட பெஸ்டான சீன் அது தெரியாது. பட் எனக்கும் தினேஷ் சாருக்கும் இருக்கிற ஒரு காம்போ சீன் வந்து எனக்கு சீன் பண்ணும்போதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தியேட்டரில் பார்க்கும்போதும் நல்லா இருக்கு.